திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் கழகம் பெற்ற வெற்றி தான் 67 நம்முடைய கழகம் முதலாக ஆட்சி அமைக்க அடித்தளமாக அமைந்த வெற்றி. 1963 அந்த இடைத்தேர்தலுக்கு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அண்ணா அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தார். பல நாட்கள் கலைஞர் அவர்கள் இங்கே வந்து தங்கி தேர்தல் பணிகளை செஞ்சு தன்னுடைய நண்பர் திரு பாவு சண்முகத்தை அவர்களை கலைஞர் அவர்கள் தான் வெற்றி பெறச் செய்தார். திருவண்ணாமலை இடைத்தேர்தல் வெற்றிதான் திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை கழக தொண்டர்களுக்கு கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம். 1957 தேர்தலில் கழகம் முதன்முறையாக போட்டி போட்டது. அப்போது வெற்றி பெற்ற 15 பேர்ல 3 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரங்க. ஆகவே திருவண்ணாமலையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே நம்பிக்கை ஊட்டிய ஊராக இந்த திருவண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட பெருமையான இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகிறது உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுற இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் வேலு அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய பேரன்புக்குரிய தம்பி, நம்முடைய கழக தலைவர்களுக்கு உடன்பிறவாத ஒரு அண்ணன். ஏவா வேலு அப்படின்னாலே ஏவாமலே எதையும் செய்வார் என்று கலைஞராலும் எதிலும் வல்லவர் என்று நம்முடைய கழக தலைவராலும் போற்றப்படுவார். இன்று காலையில் கூட ஒரு நிகழ்ச்சியை பேசும்போது நான் சொன்னேன், தலைவர் அவர்கள் எப்பவுமே ஏவா வேலுன்னா எதிலும் வல்லவர்னு பாராட்டுவார். அவர் எதிலும் வல்லவர் மட்டுமல்ல, எப்போதும் வல்லவர், எங்கேயும் வல்லவர் என்ற சிறப்புக்குரியவர் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். திருவாரூரில் இருக்கக்கூடிய கலைஞர் கோட்டமாக இருக்கட்டும், சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மிகுந்த கலை உணர்வோடு கட்டி முடித்தவர் தான் அண்ணன் வேலு அவர்கள். இன்றைக்கு அவருக்கே உரிய அந்த தனித்தன்மையோடு இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு மண்டலத்துக்கான பாக முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார். சில கட்சிகளில் பூத் ஏஜென்ட்டே இன்னும் போடாமல் இருக்காங்க, போட முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நாம பூத்தில் டிஜிட்டல் ஏஜென்ட்டை போட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட டெக்னாலஜிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் இயக்கமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பூத் ஏஜென்ட் மாநாடையே, ஒரு பூத் ஏஜென்ட் பாசறை கூட்டத்தையே இன்றைக்கு பயிற்சி கூட்டத்தையே இன்றைக்கு ஒரு மாநாடு போல் நடத்தியிருக்கிறாரு.